Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நாம நம்மளோட GST ரிட்டர்ன் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். அதாவது GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்ம பெனால்ட்டியோட எப்படி ஃபைல் பண்றது. லைக் நம்ம GST ஃபைல் பண்ண வேண்டிய டேட் தாண்டி அதுக்கு அப்புறமா நம்ம பண்றோம்னா அப்ப நமக்கு லேட் ஃபீஸ் பெனால்ட்டி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா? அதோட சேர்த்து எப்படி பே பண்றதுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா டாக்ஸ் ரிலேட்டட் ஆல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அக்கௌண்ட்ஸ் டாக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பெனால்ட்டியோட எப்படி பே பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் நம்ம க்ரோமில் போயிட்டு ஜிஎஸ்டி லாகின் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி லாகின் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன். ஜிஎஸ்டி லாகின் அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நம்ம யூசர் நேம் கொடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட ஜிஎஸ்டிக்காக நம்ம ஒரு யூசர் நேம் வச்சுருப்போம். அந்த யூசர் நேம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம பாஸ்வேர்டும் என்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேப்சா கோட் கொடுக்கணும், அது மஸ்ட்டு. ஸோ கேப்சா கோடே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், லாகின் பண்ணும்போது நம்மளோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டினியூ டு டேஷ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபைல் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம போனோம்னா இப்போ நமக்கு நான் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா நில் ரிட்டர்னோடது காமிக்கிறேன். ஸோ அதில் நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் பீரியடும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ ஜூன் மந்தோடது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஜூன் மந்தோடது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நில் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம க்ரைட்டீரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷனும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் சேவ் ஆகிடுச்சு நமக்கு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எப்படியுமே பெனால்ட்டி இருக்கும். ஸோ அது ப்ரொசீட் டு பே. ஃபஸ்ட் நம்ம ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சேவ் ஜிஎஸ்டிஆர் 3B அப்படின்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் நம்ம ப்ரொசீட் டு பே கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, லேட் ஃபீ ஃபார் த மந்த் இன்க்ளூடிங் லேட் ஃபீஸ் சார்ஜ் டியூ டு டிலே இன் ஃபைலிங் ஆஃப் GSTR 1 GSTR 4 taxer who have option out of commission. ஸோ இந்த மாதிரி சம்திங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டியூ லேட் ஃபீஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பர் டே 25 rupees இன் கேஸ் ஆஃப் எனி லயபிலிட்டிஸ் ஆர் பர் டே 10 rupees அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பர் டே 25 rupees வச்சு நமக்கு லேட் ஃபீ வருன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம இப்போ பே பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள், அதில் இந்த கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவைட் டு டிராஃப்ட் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா கிரியேட் செல்லான் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கிரியேட் செல்லான் கொடுத்தோம்னா நம்ம செல்லான் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் டிடியாக கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம டைரெக்டாக கூட பே பண்ணலாம். மேக் பேமெண்ட் போஸ்ட் கிரெடிட் டு லெட்ஜர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு அதுவே இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நமக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு இங்கே பாருங்கள், சிஜிஎஸ்டிக்கு நமக்கு 1280, அதே மாதிரியே எஸ்ஜிஎஸ்டிக்கு 1280ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் மோட் இங்கே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஓவர் த கவுண்டர், அதாவது பேங்க்கில் போயிட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் செலக்ட் பண்ணும்போது ஜென்ரேட் செல்லான் அப்படின்ற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம அகைன் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் விசிபிள் ஆகும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே.
ஸோ இப்போ வந்து ப்ரிஃபர்ட் பேங்க், நெட் பேங்கிங், ப்ரிஃபர்ட் பேங்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எந்த பேங்க்கில் செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து செலக்ட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு அப்ளை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நம்மளோட பேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பே பண்ண வேண்டியது எல்லாமே விசிபிள் ஆகும். ஸோ பே ஆஸ் கார்பரேட் யூசர் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட பேங்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பேங்க்கில் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ சப்மிட் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பே பண்ணும்போது ஓடிபிலாம் கேட்காது. ஏன்னா கவர்மெண்ட் சைட்டில் பே பண்ணும்போது ஓடிபிலாம் மேக்ஸிமம் கேட்காது. ஸோ இப்போ நமக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அகைன் நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே அதுவே ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து அகெயின் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் ஹியர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நம்மளோட ஜிஎஸ்டியோட பாஸ்வேர்டு, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் பாருங்கள், நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் கண்டினியூ டேஷ்போர்ட் கொடுத்துட்டு அதே மந்தில் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். பட் நமக்கு வந்து இமீடியட்டாக நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா நமக்கு வந்து மறுபடியும் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரியே தான் காமிச்சிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரமாவது ஆகும் நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்காக. அந்த பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்குமே நம்ம மறுபடியும் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணாத மாதிரியே சில டைம்ஸ் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் பே பண்ணலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பே பண்ணிட்டோம். பட் நமக்கு வந்து மறுபடியும் பேமெண்ட் ஆப்ஷன் தான் கேட்டுகிட்டே இருக்குது. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இந்த அமௌண்ட் பே பண்ண அமௌண்ட், பட் நமக்கு வந்து மறுபடியும் ஜென்ரேட் செல்லான அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நில் ரிட்டர்ன்றப்போ வந்து எஸ் கொடுத்து பண்ணலாம். பட் நமக்கு வந்து சில க்ரைட்டீரியா லைக் நமக்கு வந்து 0 டேக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் நம்ம வந்து நில் ரிட்டர்ன்ற ஆப்ஷன்லேயே கிளிக் பண்ணிவிட்டு நோ கொடுத்துட்டு அதில் சில க்ரைட்டீரியாஸ் நமக்கு வந்து எஸ் ஆர் நோ ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளோட ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மீன் டைம் அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ மந்த்லி ரிட்டர்ன் 3B பண்ணிட்டு இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நில் ரிட்டர்ன் அப்படின்றப்போ வந்து எஸ் கொடுத்தோன்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரோட ஆப்ஷன் அந்த பேஜ்க்கே நம்ம வந்து ரீடைரக்ட் ஆகிடுவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டூ வாண்ட் டு ஃபைல் நில் ரிட்டர்ன் அப்படின்றதுல நான் வந்து நோ கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி நான் ப்ரீவியஸாக அந்த மாதிரி கொடுக்குறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக நோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து காமிக்கிறேன் நான் பாருங்கள். இதில் வந்து ஹேவ் யூ மேட் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் இன்க்ளூடிங் நில் ரிட்டர்ன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நோ எல்லாம் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு நில் ரிட்டர்னா இது எதுவுமே வராதுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த நில் ரிட்டர்னில் வந்து நோ எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது.
ஸோ பாருங்கள், நமக்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி வருது பாருங்கள். அதாவது பேமெண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து மேக் பேமெண்ட் போடும்போது ஆப்செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வருது. ஸோ அதாவது நம்ம வந்து பேமெண்ட் பண்ணது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கைண்ட்லி ஃபைல் த ரிட்டர்ன் த்ரோ டிஎஸ்சி ஆர் இவிசி அப்படின்ட்டு வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம் இதை. ஸோ ஓகே கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ஃபைல் அப்படின்றதுல மறுபடியும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரோட ஆப்ஷன் வருது. ஸோ அதில் வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா ஃபைல் ஜிஎஸ்டிஆர் 3B வித் டிஎஸ்சி இதில் வந்து இதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம், ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ இந்த ஜிஎஸ்டி ஒர்க் ஆகலைன்னா, அதாவது டிஎஸ்சி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒர்க் ஆகலைன்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து சைன்இன் கொடுக்கலாம். அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சரில் ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடு வச்சுட்டு நம்ம வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஃபைலிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வருது. ஸோ நம்மளோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பெனால்ட்டியோட பே பண்ணுறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பே பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைன்னா மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். நான் மெயிலே மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோஸ்க்காக ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.